ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரலோக பிதாவே, இந்த வேதவாசிப்பு நிகழ்ச்சி நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கும்படி உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். அப்பா, நீர் கிரியை செய்வீராக. இயேசப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நீர் நல்லவர், வல்லவர், கிருபை உள்ளவர், இரக்கமுள்ளவர். இயேசுவே, நீர் பெரிய காரியங்களை எங்கள் நடுவில் செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களுடைய வேதவாசிப்பு நிகழ்ச்சி நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்தாரும். ஆண்டவரே, கர்த்தருடைய சித்தம் எதுவாக எங்கள் ஊழியத்தில் நிறைவேறட்டும். நாங்கள் உண்மை நோக்கி பார்க்கிறோம். கர்த்தருடைய மகிமை வெளிப்பட நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து உம்முடைய செய்திகளை வெளிப்படுத்த, ஆண்டவர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த இந்த ஊழியத்திலே நீர் எங்களுக்கு கிரியை செய்யும்படி அர்ப்பணிக்கிறோம். நீர் கிருபை செய்வீராக. மக்கள் மகிமை உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். அன்பு நேயர்களே, இன்றைக்கு நாம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 நாளாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். தொடர்ந்து நீங்கள் இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சியை நீங்கள் ஒவ்வொரு முறை கேளுங்கள். இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் வேதத்தை வாசித்து முடிக்கிற ஒரு நிலைக்கு நேராக மாற்றப்படுவீர்கள். ஆதாம், சேத், ஏனோஸ், கேனான், மகாலேயர், யாரேத், ஏனோக், மெத்துசலா, லாமேக், நோவா, சேம், காம், யாப்பேத், யாப்பேத்தின் குமாரர் கோமார், மாகோகு, மாதாய், யாவான், தூபால், மேசேக், தீராஸ் என்பவர்கள். கோமாரின் குமாரர் அஸ்கனாஸ், ரிபாத், தொகர்மா என்பவர்கள். யாவானின் குமாரர் எலிசா, தர்சிஸ், கீத்திம், தோதானியும் என்பவர்கள். காமின் குமாரர் கூஸ், மிஸ்ராயின், பூத், கானான் என்பவர்கள். கூஸின் குமாரர் சேவா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா என்பவர்கள். ராமாவின் குமாரர் சேவா, தீதான் என்பவர்கள். கூஸ் நிமிரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியானார். மிஸ்ராயும், லூதிமியரையும், ஆனாமியரையும், டகோபியரையும், நப்தூகியரையும், பத்ரூசியரையும், பெலிசியரையும் பெற்ற கஸ்தூகியரையும், கப்தோரியரையும் பெற்றான். கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும், கேத்தையும், எபூசியரையும், எமோரியரையும், கிர்காயிசரையும், ஏவியரையும், அர்கியரையும், சீனியரையும், அர்வாதியரையும், செமாரியரையும், கமாத்தியரையும் பெற்றான். சேமன் குமாரர் ஏலாம், மசூர், அர்பக்சாத், லூத், ஆராம், உத், ஸ்கூல், கேத், தேர், மேசாக் என்பவர்கள். அர்பக்சாத் சாலாவை பெற்றான். சாலா ஏபேரை பெற்றான். ஏபேருக்கு 2 குமாரர் பிறந்தார்கள். ஒருவன் பேர் பேலேகு. அவன் ஏனெனில் அவன் நாட்களில் பூமி பகுக்கப்பட்டது. அவன் சகோதரன் பேர் யொக்தான். அவன் யொக்தான் அல்மோத்தாதையும், சாலுவையும், அசர்மாவேத்தையும், ஏராகையும், அதோராமையும், ஊசாலையும், திக்கலாவையும், ஏபாலையும், அபிமாவேலையும், சேபாவையும், ஒபீமையும், ஆபிலாவையும், யோவாவையும் பெற்றான். இவர்கள் எல்லாரும் யொக்தானின் குமாரர். சேம், அர்பக்சாத், சாலா, ஏபேர், பேலேகு, ரெகு, செருகு, நாகூர், தேராகு, ஆபிரகாம், ஆபிரகாமின் குமாரர் ஈசாக்கு, இஸ்மவேல் என்பவர்கள். இவருடைய சந்ததிகளான இஸ்மவேலின் மூத்த குமாரனான நபாயோத், கேதார், அக்தியேல், மிப்சாம், மிஸ்மா, தூமா, மாசா, ஆதா, தேமா, ஏத்தூர், நாபீஸ், கேத்மா என்பவர்கள். இவர்கள் இஸ்மவேலின் குமாரர். ஆபிரகாம் மர்மனையட்டியாகிய கேத்தூரால் பெற்ற குமாரர் சிப்ரான், யக்ஷான், மேதான், மீதியான், இஸ்பாகோல், சூலா, சூவா என்பவர்கள். யக்ஷானின் குமாரர் சேவா, தேதான் என்பவர்கள். மீதியானின் குமாரர் ஏப்பா, ஏபேர், ஆனகு, அபிதா, எல்தாகா என்பவர்கள். இவர்கள் எல்லாரும் கேத்தூராளின் குமாரர். ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசா குமாரர் ஏசா, இஸ்ரவேல் என்பவர்கள். ஏசாவின் குமாரர் எலிபாஸ், ரகுவேல், ஏயூஸ், யாலாம், கோராகு என்பவர்கள். எலிபாஸின் குமாரர் தேமான், ஓமார், செப்பி, கத்தாம், கேனாஸ், திம்னா, அமலேக் என்பவர்கள். ரகுவேலின் குமாரர் நாகாத், சேராகு, சம்மா, மீசா என்பவர்கள். சேயிரின் குமாரர் லோத்தான், சோபால், சிபியோன், ஆனா, தீசோன், எட்சேர், தீசான் என்பவர்கள். லோத்சானின் குமாரர் ஓரி, ஓமாம் என்பவர்கள். லோத்தானின் சகோதரி திம்னாள் என்பவர்கள். சோபாவின் குமாரர் அல்வான், மானகாத், ஏபால், செப்பி, ஓனாம் என்பவர்கள். சிபியோனின் குமாரர் ஆனாகு என்பவர்கள். ஆனாகின் குமாரர் ஒருவன் தியோஸ் என்பவன்.
தீசோனின் குமாரன் அம்ராம் என்பவன். இத்தாரான் கெரான் என்பவர்கள். ஏத்சேரின் குமாரன் பில்கான், சகவான், யாக்கான் என்பவர்கள். தீசானின் குமாரர் ஊஸ், அரான் என்பவர்கள். இஸ்ரவேல் புத்திரரை ஒரு ராஜா ஆனத முன்னே ஏதோம் தேசத்திலே அரசாண்ட ராஜாக்களாவன பேயோரின் குமாரன் பேலா என்பவன். இவன் பட்டணத்தின் பேர் தின்காபா. பேலா மரித்தபின் போஸ்ரா ஊரானாகிய சேராகின் குமாரன் யோவாப் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். யோவாப் மரித்தபின் தேமானியரின் தேசத்தானாகிய ஊசாம் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். ஊசாம் மரித்தபின் பேதாதின் குமாரன் ஆகாதாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். அவன் மீதியானியரை மோவாபு நாட்களிலே முறியடித்தவன். அவன் பட்டணத்தின் பேர் ஆவித். ஆதாத் மரித்தபின் மஸ்ரேகா ஊரானாகிய சம்லா அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். சம்லா மரித்தபின் நதியோரமான ரகோபோத் சாசனாகிய சவுல் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். சவுல் மரித்தபின் அக்போரின் குமாரன் பாகலானான் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். பாகலானாவன் மரித்தவன் ஆதாத் அவன் ஸ்தானத்திலே ராஜாவானான். அவன் பட்டணத்தின் பேர் பாகி. மேசாகாபின் குமாரத்தியாகிய மாத்திரேத்தின் மகளான அவன் மனைவியின் பேர் மெகேதாபேல். ஆதாப் மரித்தபின் ஏதோமின் ஏற்பட்ட பிரபுக்கள் அவர்கள்: திம்னா பிரபு, அல்லியா பிரபு, ஏதைத் பிரபு, அகோலிபாமா பிரபு, ஏலா பிரபு, பீனேன் பிரபு, கேனாஸ் பிரபு, தேமான் பிரபு, மிப்சார் பிரபு, மக்தியேல் பிரபு, ஈராம் பிரபு. இவர்களே ஏதோமின் பிரபுக்கள். அதிகாரம் 2. இஸ்ரவேலின் குமாரர் ரூபன், சிமியோன், லேபி, யூதா, இசக்கர், செபுலோன், தான், யோசேப்பு, பெனியமின், நப்தலி, காத், ஆசேர் என்பவர்கள். யூதாவின் குமார் ஏர், ஓனான், சேலா என்பவர்கள். இந்த 3 குமாரன் சுவாவின் மகளான கானான்சின் இடத்தில் அவனுக்கு பிறந்தவர்கள். ஏர் என்னும் யூதாவின் மூத்த மகனாக குமாரன் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானபடியால் அவர் அவனை கொன்று போட்டார். அவர் மருமகளாகிய தாமார் அவனிடத்திற்கு பாரேசையும் சேராவையும் பெற்றார். யூதாவின் குமார் எல்லாரும் 5 பேர். பாரேசின் குமார் எஸ்ரோன், ஆமூல் என்பவர்கள். சேராவின் குமார் எல்லாரும் சிம்ரி, ஏத்தான், ஏமான், கல்கோல், தாரா என்னும் 5 பேர். சாபத்தீடான விஷயத்திலே துரோகம் பண்ணி இஸ்ரவேலை கலங்க பண்ணின ஆகார் என்பவன் கர்மி புத்திரில் ஒருவன். ஏத்தானின் குமாரர் அசரியா முதலானவர்கள். எஸ்ரோனுக்கு பிறந்த குமாரர் எர்மேயேல், ராம், கெலுபா என்பவர்கள். ராம் அம்னதாபை பெற்றான். அம்னதாப் யூதா புத்திரன் பிரபல ஆகிய நாகசோனை பெற்றான். நாகசோன் சல்மாவை பெற்றான். சல்மா போவாஸை பெற்றான். போவாஸ் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தன் மூத்த குமாரன் எலியாவையும், அம்னதாப் என்னும் 2ஆம் குமாரனையும், சிம்மா என்னும் 3ஆம் குமாரனையும், நெதனேல் என்னும் 4ஆம் குமாரனையும், ரதாயி என்னும் 5ஆம் குமாரனையும், ஓத்சேம் என்னும் 6ஆம் குமாரனை, தாவீதின் 7ஆம் குமாரனையும் பெற்றான். அவர்கள் சகோதரிகள் செரியாவின் அபிகாயில் என்பவர்கள். செரியாவின் குமார் அபிசாய், யோவா, பாசுகள் என்னும் 3 பேர். அபிகாயில் அமசாவை பெற்றான். அமசாவின் தகப்பன் இஸ்மவேலின் ஆகிய எத்தேர் என்பவன். இஸ்ரவேலின் குமாரன் காலேப் ஏரித் அது என்னப்பட்ட தன் பெண் ஜாதியாக அகலலை பெற்ற குமார் ஏசே, சோபாப், அர்தோன் என்பவர்கள். அசுபால் சென்று போன பின் காலேப் எப்ராத்தை விவாகம் பண்ணினான். அவள் அவனுக்கு ஊரை பெற்றான். ஊரியை பெற்றான். ஊரியை பெசலேயலை பெற்றான். பிற்பாடு இஸ்ரோன் 60 வயதான பொழுது கிளையாற்றின் தகப்பனாகிய மாகிரின் குமார்த்தியாக விவாகம் பண்ணி அவரிடத்தில் பிரவேசித்தான். அவன் அவனுக்கு செகுவை பெற்றான். செகு யாவீரை பெற்றான். இவனுக்கு கீலேயா தேசத்தில் 23 ஊர்கள் இருந்தது. கேசோரையும் ஆராமையும் யாவீரின் கிராமங்களையும் கேனாத்தில் உள்ள கிராமங்களாகிய 60 ஊர்களையும் அவர்கள் கையிலே வாங்கினார்கள். இவர்கள் எல்லாரும் கீலேயாத்தின் தகப்பனாகிய மாகிரின் குமாரன். காலேப்பின் ஊரானாகிய எப்ராத்தாவில் இஸ்ரோன் இறந்து போனான். இஸ்ரோலின் பெண்ஜாதியாகிய அபியால் அவனுக்கு தெக்கோபாவின் குமார்த்தியாக அசூரை பெற்றாள். இஸ்ரோனுக்கு முதற் பிறந்த பெயர் மேலின் குமாரர் ராம் என்னும் மூத்தவனும், போனா, ஓரன், ஒத்சேம் ஆகிய என்பவர்களுமே. அத்தாரலை என்னும் பேருள்ள வேறொரு மனைவியும் எர்மேலுக்கு இருந்தான். இவன் ஓனாமின் தாய். எர்மேலுக்கு முதற் பிறந்த ராமின் குமாரர் மாஸ், யாமின், எக்கேர் என்பவர்கள். ஓனானின் குமாரர் சம்மா, யாதா என்பவர்கள். சம்மாயின் குமாரர்கள் நாதாப், அபிசூர் என்பவர்கள். அபிசூருடைய மனைவியின் பேர்
அபியாயில். அவன் அவனுக்கு அக்பானையும் மேலிததையும் மோலிததையும் பெற்றான். நாதாபின் குமாரர் சேலேத் அப்பாவின் என்பவர்கள் சேலேத் புத்திரரில் மறித்தான். அப்பாயிமின் குமாரர் இசி முதலானவர்கள், இசியின் குமாரர் சேஷான் முதலானவர்கள், சேஷானின் குமாரத்தி அக்லாய் சம்மாவின் குமாரனாகிய யாதாவின் குமாரர் எத்தேர் யோனத்தான் என்பவர்கள் ரெட்டேர் குமாரர் இல்லாமல் மறித்றான். யோனத்தானின் குமாரர் பேலேத் சாசா என்பவர்கள். இவர்கள் எர்மையேலின் புத்திரர். சேஷானுக்கு குமார்த்திகளை அன்றி குமார்கள் இல்லை. சேஷானுக்கு யார்கா என்னும் பேருள்ள எகிப்திய வேலைக்காரன் ஒருவன் இருந்தான். சேஷான் தன் குமாரத்தியை தன் வேலைக்காரனாகிய யாகாவுக்கு கொடுத்தான். அவன் அவனுக்கு ஆத்தாயை பெற்றான். அத்தாயி நாதானை பெற்றான். நாதான் சாபாதை பெற்றான். சாபாத் ஏப்பாலை பெற்றான். ஏப்பால் ஓபேதை பெற்றான். ஓபேத் ஏகூபை பெற்றான். ஏகூப் அசரியாவை பெற்றான். அசரியா ஏலத்தை பெற்றான். ஏலத் எலியேசரை பெற்றான். எலியேசர் சிஸ்மாவை பெற்றான். சிஸ்மா சல்லூமை பெற்றான். சல்லூம் எக்கமியாவை பெற்றான். எக்கமியா எலிசாமாவை பெற்றான். எர்மேலின் சகோதரனாகிய காலேபின் குமாரன் சீப்பின் சகோதரனாகிய மேசா என்னும் முதற் பிறந்தவனும் எப்ரோன் தகப்பனாகிய மேரேசாவின் குமாரருமே. எப்ரோனின் குமாரர் கோராகு தப்புவா ரெக்கேம் செமா என்பவர்கள். செமா யோர்கேயாமின் தகப்பனாகிய ரெக்கேமை பெற்றான். ரெக்கேம் சம்மாவை பெற்றான். சம்மாவின் குமாரன் மாகோன். மாகோன் பெட்சூரின் தகப்பன். காலேபின் மருமனட்டியாகிய ஏப்பாள் ஆரானையும் மோசாவையும் காசேசையும் பெற்றான். ஆரான் காசேசை பெற்ற பின் யாதாவின் குமாரர் ரேகம், யோதாம், கேசாம், பேலேத், ஏப்பா, சாகாப் என்பவர்கள். காலேபின் மர்மனட்டியாகிய மாகாள் சேபரையும் திர்கானாவையும் பெற்றான். அவள் மத்மன்னாவின் தகப்பனாகிய சாகாவையும் மக்பேனாவுக்கும் கிபேயாவுக்கும் தகப்பனாகிய சேவாமையும் பெற்றான். காலேபின் குமாரத்தி அக்ஷால் என்பவன் எப்ராத்தாளிடத்தில் முதற் பிறந்த ஊருடைய குமாரனாகிய காலேபின் குமாரர் கிரியாத்தேரின் மூப்பரான சோவாவிலும் பெத்லகேம் மூப்பரான சல்மாவிலும் பெத்தகோரின் மூப்பரான ஆரேப்புமே கிரியாத்தேரின் மூப்பரான சோபாவின் குமாரர் ஆரோவே ஆசியம் மெனுகோத் என்பவர்கள். கிரியாத்தேரும் இருந்த வம்சங்கள் ஏத்தியரும் ஊகியரும் சாமாத்தியரும் இஸ்ராயரும் இவரிடத்தில் சோராத்தியரும் ஓயிலியரும் பிறந்தார்கள். சல்மாவின் சந்ததிகள் பெத்லெகேமியரும் நெத்தோபாத்தியரும் பெத்யோபாப் என்னும் ஆதரோத் ஊராரும் மானாத்தியரிலும் சோரியரிலும் பாதி ஜனங்களுமே. யாபேசிலே குடியிருந்த கணக்கரின் வம்சங்கள் தீராத்தியரும் சிமாத்தியரும் சுக்காத்தியருமே. ரேகாப் வீட்டாரின் தகப்பனாகிய அம்மாத்தின் சந்ததியாரான கேனியர் இவர்களே. அதிகாரம் 3. தாவீதுக்கு எப்ரோனிலே பிறந்த குமாரர் இஸ்ரவேல் ஊராளானாகிய அகிவோமிடத்தில் பிறந்த அம்னோன் முதற்பேனானவன். கர்மேலின் ஊராளான அபிகாயிலிடத்தில் பிறந்த தானியேல் 2ஆம் குமாரன். கேசூரின் ராஜாவாகிய தல்மாயின் குமாரத்தி மாக்காள் பெற்ற அப்சலோம் 3ஆம் குமாரன். ஆகீத் பெற்ற அதோனியா 4ஆம் குமாரன். அபிதால் பெற்ற செப்பத்தியா 5ஆம் குமாரன். அவன் பெண்ஜாதியாகிய எக்லால் பெற்ற இத்ரேயாம் 6ஆம் குமாரன். இந்த 6 குமாரர் அவனுக்கு எப்ரோனிலே பிறந்தார்கள். அங்கு 7 வருஷம் 6 மாதம் அரசாண்டான். எருசலேமோ 33 வருஷம் அரசாண்டான். எருசலேமில் அவனுக்கு பிறந்தவர்கள் அம்ரியலின் குமார்த்தியாகிய பத்சாபாவிடத்தில் சீமியா, சோபாய், நாத்தான், சாலமோன் என்னும் 4 பேரும். இப்கார், எலிசாமா, எலிபலேத்து, நோகா, அப்பியா, எலிசாமா, எலியாதாய, எலிபெலேத் என்னும் 9 பேருமே. மர்மானேட்டியலின் குமாரனும் இவர்கள் சகோதரியாக தாமாரையும் தவிர இவர்கள் எல்லாரும் தாவீதின் குமாரன். சாலமோனின் குமாரன் ரெகொபெயாம். இவனுடைய குமாரன் அபியா. இவனுடைய குமாரன் ஆசா. இவனுடைய குமாரன் யோசபாத். இவனுடைய குமாரன் யோராம். இவனுடைய குமாரன் அகசியா. இவனுடைய குமாரன் யோவாஸ். இவனுடைய குமாரன் அமத்சியா. இவனுடைய குமாரன் அசுரியா. இவனுடைய குமாரன் யோதாம். இவனுடைய குமாரன் ஆகாஸ். இவனுடைய குமாரன் எசேக்கியா. இவனுடைய குமாரன் மனாசே.
உடைய குமாரன் ஆமாம், இவனுடைய குமாரன் யோசியா, யோசியாவின் குமாரன் முதல் பிறந்த யோகனானும், யோயாக்கீம் என்னும் 2ஆம் குமாரனும், சிதேக்கியா என்னும் 3ஆம் குமாரனும், சல்லூம் என்னும் 4ஆம் குமாரனுமே. யோயாக்கீமின் குமாரர் எகோனியா முதலானவர்கள். இவனுக்கு மகனான சிதேக்கியா. கட்டுண்ட எகோனியாவின் குமாரர் சலாத்தியேல், மல்கீராம், பெதாயா, சேனாசார், எகமியா, ஒசாமா, நெதபியா என்பவர்கள். பெதாயாவின் குமாரர் செருபாபேல், சிமேய் என்பவர்கள். செருபாபேலின் குமாரர் மெசுல்லாம், அனனியா என்பவர்கள். இவர்கள் சகோதரி செலோமித் என்பவர்கள். அசுபா, ஓகேல், புகியா, அரதியா, ஓசா, பேசத் என்னும் 5 பேருமே. அனனியாவின் குமாரர் பெலத்தியா, ஏசா என்பவர்கள் இவனுடைய குமாரன். ரபாயா இவனுடைய குமாரன். அர்னோன் இவனுடைய குமாரன். உபதியா இவனுடைய குமாரன். செகனியாவின் குமாரர் செமாயாயா முதலானவர்கள். செமாயாவின் குமாரர் அத்தூஸ், எகையால், பாரியா, நயாரியா, சபாத் என்னும் 6 பேர். நயாரியாவின் குமாரர் எலியோனாய், எசேக்கியா, அஸ்ரிகாம் என்னும் 3 பேர். எலியோனாவின் குமாரர் ஓதாயா, எலியாசிப், பெலாயா, அக்கூப், யோகனான், தெலாயா, ஆனானி என்னும் 7 பேர். வாசிக்க வேண்டிய வேத பகுதி வாசித்தோம். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த வேத வாசிப்பு நிகழ்ச்சி எங்களுக்கு தந்ததற்கு நன்றி. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தேவநாமம் மைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் எங்களுக்கு விரோதமாய் கிறிஸ்து சகல அந்தகார வல்லமையின் ஆவிகளை சொன்ன இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கடிந்து கட்டுகிறோம். ஆமேன், ஆமேன்.